அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொதி. சோறு கொதி வந்தது அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை டேஸ் தனி வலை வேண்டும், ஆனாலும் எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும். ஸோ இதெல்லாமே நம்ம நார்மலாக சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்தது தான். ஓகே, 83வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, சரியான இணைப்பு சொல்லை கண்டறிய. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, டேஸ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிக்க வேண்டும். அதாவது நல்லா படிச்சுக்க, அதனால் நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஸ் மரங்கள் தான் அடிப்படை, ஏனெனில் மரங்கள் தான் அடிப்படை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஸ் யாவை. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மனிதன் மனம் கலங்க காரணமாக அமைவது டேஸ். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள் எதிர்காலம், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அண்டு பொருத்தமான காலம் அமைத்தல். பார்ப்பதினும் பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் அப்படின்றது என்ன காலம்னு கேட்குறாங்க. இறந்த காலம். பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. சரியாகச் சொன்னாய் அப்படின்றது பேச்சு வழக்கு அல்லாத சொல். பேச்சு வழக்கு அண்டு எழுத்து வழக்கு. அவன் தலையணையில் படுத்தான். அவன் தலையணையில் படுத்தான். பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு கண்டறிக. சரியானதை கண்டறிக. விளக்கு அப்படின்றது தவறு, விளக்கு தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடைகளை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன, மேலே அஃபாஸ்டஃபி அண்ட் குஷன் மார்க், இது இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 96வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடைகளை கண்டறிய. யார் நீ, ஸோ அதுக்கு அஃபாஸ்டஃபி என கேட்டான் கணியன். நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்றது இங்கே கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டானதுன்னு பார்த்திங்கன்னா, தம்பி அதுக்கப்புறம் ஒரு கமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, கொஷின் மார்க், அஃபாஸ்டஃபி சிம்பிள், அது கரெக்டான ஆன்சர். ஊர் மறு பெயரை எழுதுக. மயிலாப்பூரை வந்து மயிலைன்னு சொல்லலாம். ஊர் பெயர் மறுவை கண்டறிய. மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்லலாம். ஊர் பெயர் மறுவை கண்டறிய. நாகப்பட்டினம் நாகைன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுச்சேரிக்கும் புதுக்கோட்டைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதில் மட்டும்தான் மிஸ் ஆகும். கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா போனோமா போதுமானது. புதுச்சேரிக்கு புதுவை அப்படின்னு வரும், புதுக்கோட்டைக்கு புதுகை அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.